Hi everyone, I'm Dr. Amrita from Dermis Skin and Hair Clinic Trichy. So நம்ம acne scars பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் பீலிங் ஆக்னி ஸ்காருக்கு பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல் பீலிங் யூஸ்வலாக பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுவாங்க. இதுக்கு பண்ணலாமா அப்படிங்கிறது தான். ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஐஸ் பிக் ஸ்கார்ஸ் அப்படின்னு இருக்குன்னு. அதாவது நல்லா இப்படி ஷார்ப் எட்ஜ்டாக அப்படி கோனிக்கலாக டீப்பாக இருக்கும், ஒரு புள்ளியாக இருக்கும் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஸ்கார்ஸ்க்கு பேர் ஐஸ் பிக் ஸ்கார்ஸ். அதுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா TCA கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெமிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கார்ஸ். ஸோ வந்து TCA அப்படிங்கிறது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். அது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் பீல், ஒரு டிரைவேட்டிவ் ஆஃப் அன் ஆசிட், ட்ரைக்ளோரோ TCAன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கெமிக்கல் பீல் பண்ணும்பொழுது இந்த ஐஸ் பிக் ஸ்கார் ஸ்பெசிஃபிக்லி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபைன் டூத் பிக் மாதிரி வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் 70 to 100% வரைக்கும் இருக்கும் கான்சன்ட்ரேஷன். அதில் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு அதோட கம்பைண்டாக நீங்கள் அதுக்கப்புறமேட்டு MNRF ப்ரொசீஜரோ இல்லை ஃப்ராக்ஷனல் CO2 லேசரோ இல்லை நான் அப்ளேட்டிவ் லேசர்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதுவும் நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது மெயினாக TCA கிராஸ் நம்ம ஐஸ் பிக் ஸ்கார்ஸ்க்கு பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஒரு ரோலிங் எட்ஜ் ஸ்கார்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதாவது ஒரு மேடும் பள்ளமுமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்குது, ரொம்ப டீப்பாலாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஓரளவு கரெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குன்னா நீங்கள் கெமிக்கல் பீலிங்லேயே பண்ணிக்கலாம். அதுவுமே TCA பேஸ்ட் பீல்ஸ் இருக்குது, கிளைகாலிக் ஆசிட் பேஸ்ட் பீல்ஸ் இருக்குது. நம்ம அதில் பண்ணும்பொழுது அப்புறம் ரெட்டினால் பேஸ்ட் பீல்ஸும் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்கார்ஸ் எல்லாமே இதுலேயும் உங்களுக்கு டிஸப்பியர் ஆயிரும். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபீனால் பேஸ்ட் பீல்ஸ் இருக்குது. கொஞ்சம் டீப்பர்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கார்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஃபீனால் பேஸ்டாக பண்ணலாம். ஸோ ஃபீனால் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் சூப்பர்விஷனோட ஸ்பெசிஃபிக்கலி யூஸ் பண்ணணும். ஏன்னா இது சில பார்லர்ஸ் அண்ட் சில காஸ்மெட்டிக் கிளினிக்ஸில் இந்த மாதிரி கெமிக்கல் பீல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அவ்வளோவா அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஸ்கார்ஸ்க்கு சர்டன் டைப் ஆஃப் பீல்ஸ் தான் பண்ணணும்னு இருக்குது, சில கான்சன்ட்ரேஷன்ஸில் தான் பண்ணணும்னு இருக்குது, இந்த டைம் பீரியட் தான் வைக்கணும்னு இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீனாலும் ஓரளவு ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷன்ஸில் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சூப்பர்விஷன் அண்டர் சூப்பர்விஷன் தான் நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கெமிக்கல் பீல்ஸ் நம்ம ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ கெமிக்கல் பீல்ஸ் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.